எல்லாரும் காப்பி எடுத்துக்கோங்க. ஏங்க என்னாச்சு? புரியல. காப்பி எடுத்து குடிக்காதீங்க. குடிக்க தானே கொடுத்தாங்க, ஏன் என்னாச்சு? என் மனுஷா, காப்பில என்னத்த கலந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. குடிச்சு செத்துக்கிட்டு தொலைச்சிடாதீங்க. வாங்கிங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க, வந்திருக்கவங்கள சும்மா அனுப்புறது எங்க பழக்கம் இல்ல. காப்பி எடுத்து குடிங்க. இல்ல பரவாயில்ல, ஆடி மாசத்துக்கு விரதம் இருக்கோம்ல, அதனால பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது, இருக்கட்டும். என்ன சங்கர், நீனும் ஆடி மாசத்துக்கு விரதம் இருக்கா? இல்ல பரவாயில்ல, அவருக்கு பித்த அதிகமா இருக்கும், டாக்டர் சொல்லிட்டாரு சாயா காப்பி எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்ட்டு. மாதிரி என் தம்பிக்கும் காப்பி டீ எல்லாம் குடிக்க பழக்கமே கிடையாது, பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளவு தைரியமா நீங்க வீடு தேடி பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணை எந்த வீட்டுல போய் அவன் வச்சிருப்பான்? என்ன, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா. எங்கள் வீடு உங்கள் அளவுக்கு வசதி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட தான் இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு அங்கே எந்த விதமான இடைஞ்சலும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன சங்கர், விளாட்டா பேசுற போல இருக்கு. அடுத்தவங்க வீடு எப்பவுமே அடுத்தவங்க வீடு தான், அது தான் வீடு ஆயிட முடியாது. நாளைக்கே உன் பொண்டாட்டிக்கும் என் மவளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா வெளியே விரட்டி விட்டுருவா. என் பிள்ளை அனாதையா போய் நிக்கணுமா? இந்த பாருங்க அண்ணாச்சி, அப்படி பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி காலம் முழுக்க எங்கள் வீட்டிலே தான் இருக்கணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். என் தம்பி படிக்கிறான், நாளைக்கு அவனும் உழைச்சி ஒரு வீடு வாங்குவான், அந்த வீட்டில் தான் அவங்க பொண்ணை குடி வைப்பான். அதுக்குன்னு எப்போவுமே இங்கேயே தான் இருந்துருவான்னு கிடையாது. 2 வருஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவனுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, சொந்தமா ஒரு வேலை கண்டிப்பா இருந்தாகணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் என் பொண்ணை தாராளமா தரேன். அப்படி 2 வருஷம் மீறியும் அது அவனால சம்பாதிக்க முடியலன்னா என் பொண்ணை மறந்து வேலைக்கு போயிடணும். அண்ணாச்சி உங்கள்கிட்ட வந்த போதே நான் சொன்னேன், பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, அவங்க படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு. தாராளமா பண்ணட்டும். நான் இப்போ ஒன்றும் கல்யாணத்துக்கு அவசரப்படலையே. 2 வருஷம் கழிச்சு தானே நான் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்னாச்சு, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு தெரியல. 2 வருஷம் அவன் படிப்பு முடியறதுக்கே ஆயிரும். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை ஒன்று கிடைக்கணும். வேலை கிடைச்ச பிறகு தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சாதான் வீடு வாங்க முடியும். இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு 5-6 வருஷம் போயிடும். சரி அங்காள், நீங்க கொடுத்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுதான். 2 வருஷத்துல சம்பாதிச்சு வீடு எல்லாம் வாங்கி காமிக்கிறேன். இல்லை என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா? 2 வருஷத்துல என்னத்தெல்லாம் நீ பண்ணிடுவா? என்னால முடியும் அக்கா, என்ன நீ நம்பு. எப்பா கார்த்தி, இந்த காலத்தில் வீடு வாங்குறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைப்பா. பெரியவங்க நாங்கள் பேசிக்கிட்டோம், நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா. நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. வீடு வாங்குறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லதான். ஆனா அதுக்குன்னு அது எட்டாத கனியும் கிடையாது இல்லையா? கடவுள் அதுக்கு ஒரு வழி விட்டு வச்சிருக்கிறாரு. நான் அந்த வழியை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் மாமா, என்ன நம்புங்க. நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் அக்செப்ட் பண்றேன் அங்கிள். நீங்க சொன்னபடியே 2 வருஷத்துல எனக்குன்னு ஒரு நல்ல வேலை, வீடு வசதியோட உங்ககிட்ட முறைப்படியா நான் பொண்ணு கேட்டு வருவேன். எனக்கும் கௌசிக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரிப்பா, நீ சொன்னபடியே சம்பாரிச்சிட்டு வா. ஆனா அந்த 2 வருஷத்துல என் பொண்ணு கிட்ட நீங்க எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. சரி அங்கிள், பேச மாட்டேன். சார் சொன்னது யாருக்கெல்லாம்? கூகுள். ஓகே டன். ஆனாலும் நீங்க ரொம்ப தான் ஃப்ரீடம் கொடுக்குறீங்க சார் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும். இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாலும் வேலை வாங்கிட முடியாது பார்த்துக்கோங்க சார். இந்த அதட்டுறது அதிகாரம் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக வரவும் வராது, பிடிக்கவும் பிடிக்காது சார். சார், நம்ம செய்கிற வேலை கண்டிப்பாக இஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டப்பட்டு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் அது நிம்மதி இல்லாமல் போயிடும் சார். 9 மணிக்கு ஆஃபீஸ் ரீச் ஆகணும்னா இவங்கெல்லாம் 9:30-10 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே வராங்க. மாதிரி பக்கத்து டேபிளில் நின்று பேசவும், அந்த டேபிளில் நின்று பேசவும், மாதிரி காஃபி குடிக்க போனோன்ட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்பாங்க. மாதிரி லஞ்ச் பிரேக்கு போனால் 50 நிமிஷம் ஆயிரும், வரவே வர மாட்டாங்க. மாதிரி 5 மணிக்கெல்லாம் க்ளோசிங் பண்ணிட்டு அந்த ஆளை கிளம்பிடுறது. இப்படி இருந்தால் எப்படி வேலை வாங்க முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் பாசமாகவும் புரிய வச்சு பாருங்க சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்காச்சும் பரவாயில்ல சார், சேல்ஸ் டீம்ல 2 பையனுவோம். எனக்கு இந்த பொம்பளையில வச்சுட்டு கத்தவும் முடியல, ஏசவும் முடியல. சே, என்னத்த சொல்ல. கேட்டாட்டி இவரு கத்த மாட்டாரா, ஏச மாட்டாரா? என்ன மானங்கிட்ட கேள்வி கேட்பாரு. ஆமாட்டி, என்ன பயமாச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொன்னேன். முறைச்சு பார்த்துட்டு நேராக போயிட்டாரு டி. சிரிக்கே இல்லை. அவரு சிரிச்சுட்டாருன்னா தான் பல்லு பூரா கொட்டிடுமே.
இந்த கோகுலும் சந்தோஷம்லாம் கொடுத்து வச்சவங்க. முருகேஷ் சார் போய் அவங்களுக்கு மேனேஜராக கிடச்சிருக்காங்க. நம்ம தான் இந்த சிடுமூஞ்சிட்ட மாட்டிக்கிட்டு போராடிட்டு கிடக்கோம். லே இந்த சீனிவாசன் சிடுமூஞ்சி சாருக்கு வந்து முருகேஷ் சாரை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும். வெளியே பார்த்தியா இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுதாருன்னு. ஆமா பாவம். இந்த வசுந்தரா ஜெனி தான் பாவம், அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்காங்க. சரி சார், காஃபி ஆற போது குடிங்க. ஏன்னா சும்மாவே அவன் போடுற காஃபி நல்லாவே இருக்காது. இதுல அது ஆறுனா குடிக்க ஆகாது. என்னாச்சு சார், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? காஃபி ஒரே கசப்பா இருக்குல்ல சார்? இல்ல எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, நல்ல இனிப்பா நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க சார், வாய்க்கு சரியில்லாட்டி. என்ன சார் ஆச்சு? சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க முருகேஷன். நல்லா டேஸ்டா இருக்கு சார். என்னது டேஸ்டா இருக்கா? இல்ல சந்தோஷ். சொல்லுங்க சார். சிப்ஸை கொஞ்சம் சாப்பிட்டு பாருல சார். செம்ம டேஸ்ட் சார் சிப்ஸு. இல்ல உண்மையாவில சொல்றேன். ஆமா சார், நீங்க ஒன்று சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன், போய் உட்காரு. சார் இன்னொன்னு எடுத்துக்கிட்டா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுதான். நல்ல வயிறு காந்த போது இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் பயந்துட்டே இருந்தேன், எங்க இந்த வரப்பான சிப்ஸை நீங்க எடுத்து சாப்பிடுவீங்களோ அப்படின்னு. கரெக்டா சொன்ன மாதிரி அந்த வேற கலர் சிப்ஸை தான் எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சதுனால கரெக்டா எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆனா உங்க கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா என் சீட்டையும் கிழிச்சிருவாரு. இதுதான் லாஸ்ட் என்ன? அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். உங்களை நினைச்சா எங்க பிக் பாஸாலே எடுக்க முடியாது. ஆமா சார், வசுந்தரா சொல்றது உண்மைதான். உங்களுக்கு என்ன சார் தெரியும் அவரை பத்தி? நீ பேண்ட்ரில கூட ஒரு அண்ணனை என்ன ஏச்சி ஏசினார் தெரியுமா? ஆமா, நானும் கவனிச்சேன். அதுக்கு தான் இப்போ பண்ண காரியத்துக்கு நான் ஒத்து போயிட்டேன். இல்லாட்டி இப்படிலாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே சார். வசுந்தரா ஜென்னி, நீங்க ரெண்டு பேருமே அந்த பேண்ட்ரிக்கார அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதை நான் கவனிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கீப் இட் அப். அப்புறம் ஜென்னி, நீங்க ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு காஃபி போடுறது வரைக்கும் சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அவங்க வேலையை காப்பாற்றி கொடுத்துச்சு. இது ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல என்ன சார் நம்ம குறைஞ்சிட போறோம்? அந்த அண்ணனுடைய குடும்ப சூழ்நிலை கூட புரிஞ்சுக்காம எப்படிலாம் யாசினா தெரியுமா சார் அவங்க? ஜென்னி, நீங்க 2000 ரூபா தான் கொடுத்தீங்க. எங்க சார் 10,000 ரூபா கையில கொடுத்துட்டு வந்தாரு தெரியுமா? அப்படியா? ஆமாம் ஜெனி, முருகேசன் சார் மீட்டிங் முடிச்சு வெளியே வரும்போது சீனிவாசன் சிடுமூஞ்சி ஏசிட்டு இருக்கதை கவனிச்சார் பார்த்துக்கோ. அப்புறம் சீனிவாசன் சார் அங்கேருந்து ஏதோ வேலை விஷயமா கிளப்பிட்டாரு. அப்புறம் பேண்ட்ரிக்கு போய் அந்த பையனை கொஞ்சம் சமாதானம் பண்ணி பண உதவி பண்ணிட்டு வரலான்னு போகும்போது தான் நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணதை பார்த்தாரு. நீங்கள் அங்கேருந்து கிளம்புன உடனே தான் அவர் போய் மீட் பண்ணி 10,000 ரூபா கொடுத்துட்டு வந்தார் பார்த்துக்கோ. யார் முன்னாடி அதை காமிச்சிக்க மாட்டார். ஆனால் இதை நாங்கள் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கோ. ஆனா கோகுல், உனக்கு கோகுல்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக கூகுள்னு வச்சிருக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது வந்துட்டு. சரி, உங்க சீக்ரெட் மீட்டிங் முடிஞ்சிட்டுனா எல்லாரும் வேலை பார்க்க போலாமா? ஓகே சார். சரி. என்ன ஒரு நல்ல மனசு இந்த சாருக்கு. இந்தாங்க போ, டீ எடுத்துக்கோங்க. ஆள் வந்தது கூட தெரியாம எல்லாம் போன்ல முங்கி கிடக்குவோம். ஏல எந்தி டீயா குடி. என்னப்பா சீனிலாம் கரெக்டா இருக்கா? ஆமா, கரெக்டா தான் இருக்கு. சரி குடிங்க. டீ கூட எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லையா? ஸ்நாக் என்னப்பா? அம்மா டீ கூட சேர்த்து ஏதாச்சும் சாப்பிட்றது கேட்காங்கம்மா. வீட்டில் ஒன்றும் இல்லையே. பைசா தாம்மா, நான் வேணா வெளியே போய் வாங்கிட்டு வரேன். சரி நீ எடுத்துட்டு வரேன். இந்த பையனும் சரியான தீனி பண்டாரி அவர் இப்போ போலயே. வந்து ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்லை, 3 வாட்டி சாயா குடிச்சிட்டாங்க. இப்போ ஞாக்கு வேணுமா? டெய்லி இப்படி கேட்டுட்டு இருந்தா எங்கே போக பைசாவுக்கு? நல்லா இந்த 100 ரூபாய்க்கு பாரு, ஒரு 4 வடை வாங்கிட்டு வா. அம்மா டீ குடிச்சு முடிச்சோடனே வாங்கி தரேம்மா. சரி போ. இந்தம்மா கிளாஸு. என் பிள்ளை வெறும் டீயை குடிச்சிட்டு போகிறான். இருந்துக்கோங்க, வடை வாங்கிட்டு வந்துடுறேன். கூட 4 பிஸ்கட் கிடைச்சா நல்லா இருக்கும். என்னத்த சொல்ல? சரி வாங்கிட்டு வரேன். எப்பா அந்த டீயை குடிக்கலாம்ல, ஆறிடும்ல.
ஸ்நாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டீயை குடிச்சுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் சொன்னதும் கரெக்ட் தான். ஆறிடும் பார்த்தீங்களா? இப்போ இந்த டீயை குடிச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் வந்ததுக்கப்புறம் சூடாக இன்னொரு டீயை போட்டு கொண்டாங்க என்ன? ரொம்ப சௌரியம்ப்பா. இங்க ஒன்றும் ஹோட்டல் நடக்கலப்பா, பாலெல்லாம் காலி ஆயிட்டு. இன்னைக்கு டீ அவ்வளோதான். சார் ஒர்க் முடிஞ்சிட்டு மெயில் அனுப்பிட்டேன் சார். அப்படியா, சரி. நீங்கள் கிளம்பலையா சார்? கொஞ்சம் வேலையாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். சரி சார். சார் வேலை முடிச்சிட்டா சார் நானும். ஓகே, டைம் ஆயிடுச்சுல, 2 பேரும் கிளம்புங்க. சார் நீங்கள் கிளம்பாமல் எப்படி? ஏன் அதுக்கு என்ன, என் வேலை முடியல அதனால நான் கிளம்பல. இல்லை சார், இதுக்கு முன்னாடி உள்ள மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு வேலை முடியலன்னா யாருமே கிளம்பவே விட மாட்டார். ஆனால் நீங்கள் சிம்பிளாக கிளம்புன்னு சொல்லிட்டீங்களா, அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லைண்ணா, நான் கொடுத்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அதனால இனிமேல் நாளைக்கு தான். சார் உண்மையிலே சொல்கிறேன் சார், நீங்கள் வந்த பிறகு தான் நாங்கள் வேலையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சரி சார், நாங்கள் கிளம்புறோம். அப்போ நீங்களும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க சார். ஓகே பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே சார், பாய். ஓகே சார், பாய். சரி, வேலை முடிச்சாச்சு. வீட்டு ஜென்னி கிளம்பிட்டேன், தான் க்ளோசிங் பண்ணிடுறேன். இல்லை டீ கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் சிடுமூஞ்சி சார் இன்னும் 2-3 மெயில் போட்டிருக்காரு பாரு, அதை முடிச்சாதான் கிளம்ப முடியும். எதுக்கு டீ இவர் இப்படி இருக்காரு? டைம் 5 ஆகுது. இதுக்கு மேலே எப்படி நின்று வேலை பார்க்க முடியும்? அவர்கிட்ட பேச முடியுமா டீ? என்னத்த சொல்ல? வசுந்தரா, சார் மெயில் அனுப்பினோம்ல, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணணும் சார். ஜென்னிக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு வந்தேன். நான் ஜென்னிக்கு தான் மெயில் போட்டு விட்டுருக்கேன். அவளுக்கு பார்த்து படிக்க தெரியாதா? இல்லை சார், டெய்லி சேர்ந்து தானே போவோம். ஜென்னிக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டானா, அதுக்கு தான் சரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சார் கிளம்பலையா இன்னும்? இதான் கிளம்பிட்டேன் முருகேசன். இவங்க 2 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்றும் ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இவங்க 2 பேர்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டானா கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்களாம். நாளைக்கு வந்தோடனே ஃபர்தராக மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் ஆஃபீஸ் ஹவர் முடிஞ்சிட்டு ஆல்ரெடி 5:30 ஆகிட்டு. இவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே எப்படியும் இருட்டிடும். கேர்ள்ஸ் பார்த்தீங்களா, கொஞ்சம் லேட்டாக அனுப்புறது சரி கிடையாது. நம்மகிட்ட வேறு வழி கிடையாது இல்லையா சார்? நாளைக்கு வந்தோடனே அந்த ஆர்டர் போகலன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். பாஸ் கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணலாம் இல்லையா? முருகேசன், நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்ப்பாங்க. லேப்டாப் அப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌட் கிடையாது. அவங்களுக்கு தான் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புங்க. சார் அது முடிக்கிறதுக்கு எப்படியும் 2 hours ஆயிரும் சார். நாங்கள் வீட்டுக்கு எப்போ சார் போகிறது? ஏம்மா, இன்டர்வியூக்கு வரும்போது உங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்துச்சு கேள்வி? டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தான் கேட்டாங்க, தவிர 5 மணி வரைக்கும் வேலை முடிச்சுட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லலை. அதனால வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஜென்னி, சார். அழாதீங்க, ஃபர்ஸ்ட் கண்ணை தொடங்க. வசுந்தரா, ஜென்னி 2 பேருமே கிளம்புங்க. சார் அந்த சிடுமூஞ்சி வந்தாருன்னா திருப்பி ஏசுவாரு சார் எங்களை. அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நீங்கள் அந்த மெயில் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் சார்? உங்கள் 2 பேர்கிட்ட லேப்டாப் இல்லை, என்கிட்ட லேப்டாப் இருக்குது. வீட்டில் போய் நைட் உட்காந்து நான் அந்த வேலையை முடிச்சிருவேன். காலைல உங்களுக்கு மெயில் போடுறேன், அதை அப்படியே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. உண்மைக்குமா சார்? இல்லை, பொய். விளையாடாதீங்க சார். உண்மைக்கு தான் சொல்கிறேன். மெயில் அனுப்புங்க, வேலையை முடிச்சு தரேன். ஆனால் அது ஃபார்வர்ட் மெயிலாக நீங்கள் அனுப்பாதீங்க, ஃப்ரெஷ் மெயிலாக அனுப்புங்க, சரியா? எதுக்கு சார்? பின்ன உங்கள் சிடுமுஞ்சி சார்கிட்ட மாட்டுறதுக்கா? சரி, நேரமாயிட்டலாம், கிளம்புங்க. மாதிரி பஸ்ஸு கிடைக்காம போயிருப்போது. நீங்க எப்படி போவீங்க? பைக்கில் தான். மேனேஜர்னா கார்ல தானே வரணும். கார் இல்லைன்னா மேனேஜர் பதவி கிடைக்காதோ? ஓகே பாய், see you tomorrow. பாய் சார். சரி டி, வா போலாம். எட்டி ஜென்னி யாண்டி அடிச்சா? கூப்பிட கூப்பிட அங்கேயே பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு தான் சொன்னோம்லண்ணா, வேணா இந்த சாரை லவ் பண்ணிக்க அப்படின்ட்டு. போட்டி. சரி வா போலாம்.